குறைந்தபட்ச ஆதரவு விலை இதுதாங்க இப்ப நடக்கிற விவசாயிகள் போராட்டத்தினுடைய மைய புள்ளியே. இந்த கோரிக்கையை முன் வச்சுதான் இப்ப அவங்க டெல்லியை நோக்கி பேரணியா வந்துகிட்டு இருக்காங்க. அதனால பல பிரச்சனைகளும் உருவாகி இருக்குது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடந்த பல வருடங்களாவே மத்திய அரசு குறைந்தபட்ச ஆதரவு விலைங்கிறத கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இப்ப புதுசா அதுல ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கான காரணம் என்ன, விவசாயிகள் அப்படி என்னதான் கோரிக்கையை முன்வைக்கிறாங்க, அதை ஏத்துக்கிறதுல மத்திய அரசு எதற்கு தயக்கம் காட்டுது, இந்த மாதிரி பல விஷயங்களும் இந்த வீடியோல ரொம்பவே டீடைல்டா பார்த்தலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, மீண்டும் 2020ஆம் ஆண்டு நடந்த விவசாயிகள் போராட்டம் மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறதுக்கு விவசாய சங்கங்கள் முந்தானயத்திலிருந்தே டிராக்டர்கள் மூலமா டெல்லியை நோக்கி பேரணி வர ஆரம்பிச்சிருந்தாங்க இல்லையா. இந்த நிலைமையில அவர்களை தடுத்து நிறுத்துறதுக்காக மத்திய அமைச்சர்கள் நேற்று சண்டிகர்ல வச்சு இந்த விவசாய சங்க பிரதிநிதிகள் கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் நடந்தாலும் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாமல் தோல்வியில் தான் முடிஞ்சுது. இதன் விளைவா எங்களுடைய கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றலை அப்படின்னா நாங்கள் இன்னைக்கு காலையில் 10 மணிலிருந்து டெல்லியை நோக்கி எங்களுடைய பேரணியை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி விவசாய சங்கங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது இங்கே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த போராட்டங்கள் தீவிரமடைஞ்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. விவசாய சங்கங்களுடைய இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு எந்த பிரச்சனையை மையப்புள்ளியாக வச்சு நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலை தான். இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, ஏன்பா மத்திய அரசு தான் ஆல்ரெடி இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை கணக்கீடு செய்யறதுக்கு பல வழிமுறைகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கணக்கீட்டு முறைகள்லேயே ரொம்பவே முக்கியமான ஒரு முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த வேளாண் விஞ்ஞானியான MS சுவாமிநாதன் அவர்கள் கடந்த 2006ஆம் ஆண்டு மத்திய அரசுக்கு தாக்கல் செஞ்சிருந்த ஒரு அறிக்கையில் C2+50% அப்படிங்கிற ஒரு கணக்கீட்டு முறையை பற்றி விளக்கியிருப்பார். ஸோ இந்த கணக்கீட்டு முறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த கணக்கீட்டு முறையை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் விவசாயிகள் போராட்டத்தையே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்னப்பா C2+50% அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் வயலில் நெல் போடலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்கள் அந்த நிலத்தை தயார்படுத்தணும், அதுக்கு ஒரு செலவாகும். கூடவே விதை நெல் வாங்கணும், உரம் வாங்கணும், வேலைக்கு ஆட்களை நியமித்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இந்த மாதிரி பல செலவுகளும் வரும் இல்லையா. இதை நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட் அல்லது உற்பத்தி செலவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த உற்பத்தி செலவு எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறத அனுமானமாக கால்குலேட் பண்ணி அதை வச்சு விவசாயிகளுக்கு இவ்வளவு கொடுத்தாதான் கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது. ஆனால் இங்கே பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உற்பத்தி செலவை கணக்கிடுற முறை தான். ஸோ மத்திய அரசினுடைய கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் பிரைசஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த உற்பத்தி செலவுலாம் எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறத தீர்மானிப்பாங்க. அவங்க அப்படி தீர்மானிக்கும் பொழுது விவசாயிகள் அந்த விதை நெல்லை போடக்கூடிய நிலம் இருக்குது பார்த்தீங்களா, அது விவசாயிகளுடைய சொந்த நிலம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்துப்பாங்க. ஸோ இப்படி சொந்த நிலம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்டா என்ன பிரச்சனைனா, சில விவசாயிகள் லீஸுக்கு எடுத்து போடுவாங்க. நம்ம ஊரில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, நிலத்தை கந்தாயத்துக்கு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேறொருவருடைய நிலத்தை வாடகைக்கு எடுத்து அதில் விவசாயம் பண்ணுறது தான் இந்த கந்தாயத்துக்கு போடுறதுன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி போடும் பொழுது அந்த நிலத்தோட ஓனருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு செலவை இந்த மத்திய அரசினுடைய அமைப்பு கணக்கு எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த விவசாயிகளுடைய குற்றச்சாட்டு. ஆனால் MS சுவாமிநாதன் அவர்கள் கடந்த 2006ஆம் ஆண்டு சமர்ப்பித்த அறிக்கையில் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பூராவுமே இருக்கிற விவசாயிகள் எல்லாரும் வாடகை நிலத்தில் தான் விவசாயம் பண்ணுறாங்க, அதனால அவர்களுடைய வாடகைக்கான அமௌண்ட்டையும் இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில கணக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு தான் அந்த கணக்கீட்டு முறையை வகுத்திருப்பாரு. அதைத்தான் நம்ம C2 அப்படின்னு சொல்றோம். ஸோ C2 அப்படின்னா இந்த வாடகை நிலத்தை அது C2ங்கிற வார்த்தை உள்ளடக்கிக்கும். சரிப்பா, அந்த +50% என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நெல் போடுறதுக்கு உங்களுக்கு மொத்தமாக ஆகிற செலவு 100 ரூபாய்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இப்போ இந்த 100 ரூபாயில் 50% எவ்வளவு? 50 ரூபாய். அப்போது விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுக்கும் பொழுது 150 ரூபாயை கொடுக்கணும். அதாவது அவங்களுடைய உற்பத்தி செலவை விட 50% அதிகமாக கொடுக்கணும். அப்போ தான் விவசாயிகள் இந்தியாவில் நல்லா வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இந்த +50% அப்படிங்கிறதுக்காக அர்த்தம். இப்போ இந்த C2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு ஆகக்கூடிய எல்லா உற்பத்தி செலவுகளையுமே உள்ளடக்கிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விவசாயிகள் நிலத்தை வாடகைக்கு எடுத்திருக்கிறாங்கன்ற பட்சத்தில் அந்த நில வாடகை கூடவே அந்த நிலத்தை ரெடி பண்ணுறதுக்கான செலவு, நெல் விதைன்னு சொல்லி எல்லா உற்பத்தி செலவுகளையும் உள்ளடக்கினது தான் இந்த C2. இது கூட 50% சேர்த்து கொடுத்தாதான் விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த C2+50% அப்படிங்கிற ஃபார்முலா.
இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் ஒன்று வரும். சரிப்பா, இந்த C2+50% முறையை அமல்படுத்தினா அதற்கும் இப்போ மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கிற குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கும் எவ்வளவு வித்தியாசம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு கோதுமை எடுத்துக்குவோம். கோதுமையை பொறுத்த வரைக்கும் ஒரு குவிண்டால், அதாவது 100 கிலோவுக்கு மத்திய அரசு இப்போ கொடுக்குற ரேட் என்னன்னா 2200 ரூபாய். அதுவே இந்த C2+50% முறையை பின்பற்றினாங்க அப்படின்னா 2400 ரூபாயை கொடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது 200 ரூபாய் இந்த ஜாஸ்தியாக வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கணும். அதே சமயம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியாது. ஏன்பா 100 கிலோவுக்கு 200 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் பருப்பு வகைகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே 100 கிலோவுக்கு கிட்டத்தட்ட 1200 ரூபாய் இந்த C2+50% முறையில் ஜாஸ்தியாக கொடுக்குற மாதிரி வரும். இதனால தான் விவசாயிகள் இந்த சுவாமிநாதன் அறிக்கையை அமல்படுத்த கோரி இந்த போராட்டத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரிப்பா, இது எல்லாமே ஓகே. இந்த C2+50% முறையை மத்திய அரசு அமல்படுத்த வேண்டியதானே, அதில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ரொம்ப அதிகமாக விவசாயிகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதற்கு மத்திய அரசு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 80% விவசாயிகள் தங்களுடைய சொந்த நிலத்தில் தான் விவசாயம் பண்ணுறாங்க. அப்படி சொந்த நிலத்தில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் எப்படி வந்து அவங்க வாடகை நிலத்தில் விவசாயம் பண்ணுற மாதிரி கால்குலேட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. சரிப்பா, மத்திய அரசு சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தாங்க ஒரு பிரச்சனை. ஸோ இந்த விஷயம் மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும். ஸோ ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி லீஸுக்கு நிலம் எடுத்து விவசாயம் பண்ணுறவங்க ஜாஸ்தியாக இருக்கலாம், இன்னொரு மாநிலத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். உதாரணத்துக்கு தமிழ்நாடு எடுத்துக்கோங்களேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் விவசாய நிலத்தை கந்தாயத்துக்கு, அதாவது லீஸுக்கு எடுத்து போட மாட்டாங்க. அதுவே பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு விவசாயிகள் இந்த மாதிரி லீஸுக்கு எடுத்து தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அதனால தான் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே போனீங்கன்னாலே சுத்தமாக வந்து இந்த கால்குலேஷனு, இந்த ஃபார்முலா இதை பற்றிலாம் எதுவுமே தெரியலை அப்படின்னா கூட அந்த விவசாயி வாயிலேருந்து இந்த C2+50% அப்படிங்கிற வார்த்தை வர்றதை கேட்க முடியும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனாலுமே கூட இந்த முறையில் கால்குலேட் பண்ணி காசு கொடுத்தாதான் அவங்க வாடகைக்கு எடுத்து இந்த விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த வாடகை அமௌண்ட்டும் கவர் ஆகுங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க. இதனால தான் எப்போ இந்த பஞ்சாப் விவசாயிகள் போராட்டம் பண்ணாலும் இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில் சுவாமிநாதன் அறிக்கையை ஃபாலோ பண்ணி இந்த C2+50% அமல்படுத்துங்க அப்படிங்கிற கோரிக்கை ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். அதுவே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமாவே தோணாது. காரணம், இங்கே கந்தாயத்துக்கு விவசாயம் பண்ணுறவங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். சொந்த நிலத்தில் தான் அதிக அளவுக்கு விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு இது பெருசாக ஃபீல் ஆகாது. அதே சமயம் ரெண்டாவதாக மத்திய அரசு இன்னொரு முக்கியமான பிரச்சனையும் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பயிருக்கு அதிக அளவுக்கு காசு கொடுக்க விவசாயிகள் அந்த பயிரை தவிர வேறு எதையுமே போட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் பஞ்சாபில் இருக்கேன், கோதுமை போடுறேன் வருதுன்னு வச்சுக்கோங்க. கோதுமைக்கு மத்திய அரசு குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு சொல்லி ஒரு நல்ல அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா நான் எதுக்கு வேறு பயிரை போடணும்? எனக்கு அதை வந்து விளைவிச்சு கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்தாலே எனக்கு காசு வந்துடும். ஆனால் நான் வேறு பயிர் போட்டேன் அப்படின்னா அந்த பயிர் வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் தக்காளி போடுறேன்னு வச்சுக்கோங்க, தக்காளியோட ரேட் எப்போ எப்படி இருக்கும்னே தெரியாது இல்லையா? ஸோ அதனால் எதுக்கு அந்த ரிஸ்க்கு? நான் வந்து ரிஸ்க் இல்லாத ஒரு பயிர்னா அது இதுதான், நான் இதையே கண்டினியூஸாக போடுறேன்னு போட ஆரம்பிப்பாங்க. இதனால் 2 பிரச்சனை வரும். ஸோ முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலத்தில் தொடர்ந்து ஒரே பயிரையே ரிப்பீட்டடாக தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த நிலத்தினுடைய வளம் பெரிய அளவுக்கு குறைஞ்சு போயிடும். இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்திலே பெரிய அளவுக்கு நடக்குது. அங்கே போனீங்கனாலே தெரியும், நெல் பயிரை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நிலத்திலாம் இந்த நைட்ரஜன் சத்து பெரிய அளவுக்கு குறைஞ்சிருச்சு. அதனால் அந்த ஊர் விவசாயிகள் யூரியாவை வந்து பெரிய அளவுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக. ஆனால் இது தவறான வந்து ஒரு முறை. ஸோ இந்த இப்படி பண்ணிட்டு இருந்தோன்னா நிலம் சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். இதனால தான் இந்த நெல் பயிரை போட்டாங்க அப்படின்னா அடுத்த தடவை பருப்பு வகையில் ஏதாச்சும் ஒரு பயிரை வந்து போடணும். உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, இல்லை அப்படின்னா கடலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பருப்பு வகையில் போட்டால் அது அந்த நைட்ரஜன் சத்தை மண்ணுக்கு பிடிச்சி கொடுக்கும். இந்த மாதிரி மாற்றி போடும் பொழுது தான் அந்த விவசாய நிலத்தினுடைய வளம் நல்லா வந்து காக்கப்படும். ஆனால் இந்த மாதிரி குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுக்கறதுனால இந்த நிலத்தினுடைய வளத்தை வந்து யோசிக்காமல் தொடர்ந்து போட்ட பயிரையே திரும்ப போடுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைங்கிறது இருமுனை கத்தி. ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு அது நல்ல விலை கொடுக்கும்னாலும் ஓவர் த லாங் டேர்ம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த விவசாய நிலத்தை பாழாக்கிரும் அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய வாதம். ஃபைனலாக இந்த 2 பிரச்சனைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எப்படி சரி பண்ணலாம்? உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே உங்களோட கருத்துக்கள் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.
மேலும் இது போன்ற தெளிவான தரமான காணொளிகள் பார்க்கறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த பிரச்சனையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.